வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொல்கத்தா டாக்டர் மர்டர் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டை ஹியரிங்க்கு வருதுங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ இந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் எடுத்து பேசுவாங்க அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த கேஸ்ல அடுத்து இந்த கேஸ் எப்படி போகுது, யார் யார் இதுக்குள்ள இருக்காங்க, இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தானே முடிவு பண்ணுவாங்க, நமக்கு வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதுக்காக இன்னைக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி ஹியரிங் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஆகஸ்ட் 9ஆம் தேதி தான் அந்த மருத்துவ மாணவி இறந்து போனாங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த விஷயம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுல சந்தீப் கோஷ் மட்டும்தான் இருக்காரா, சந்தீப் கோஷுக்கு பின்னாடி டீம் இருக்கா, சிபிஐ என்னென்னலாம் கிரில் பண்ணி சந்தீப் கோஷ்டேருந்து தெரிஞ்சிருக்காங்க, சஞ்சய் ராய்கிட்டேருந்து தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு வெளியில தெரியணும் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் மூலமா தான் தெரிய வரும். ஸோ இன்னைக்கு அது தெரியறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனாலேயே சுப்ரீம் கோர்ட் என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, இது சம்பந்தமா ஒரு மாசமா விடாம போராடிட்டு இருக்காங்கல்ல அந்த மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள், அவங்களுமே சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற விஷயத்த நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இத மாதிரி ஒரு போராட்டம் அப்படின்னா ஒரு வாரத்துல அதோட வேகம், வீரியம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த மருத்துவ மாணவி சம்பந்தமான விஷயத்துல அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு மாசமாயும் குறையவே இல்லை. நேத்தி சண்டே இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த போராட்டம், ஏன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நேத்தி சண்டே இன்னைக்கு இது சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்த சரியா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக நிறைய இடத்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சொல்ல போனா 25 கண்ட்ரில இந்த மாணவிக்கு ஆதரவாக இந்த விஷயத்துல நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் அப்படிங்கிறது நேத்தி நடந்திருக்குங்க. தைவான்ல நடந்திருக்கு, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்ட்டு பல நாடுகள்ல இந்த போராட்டம் நடந்திருக்கு. 130 சிட்டிஸ்ல இந்த போராட்டம் இந்த மாணவிக்கு ஆதரவாக நடந்திருக்கு. இந்த விஷயத்துல நீதி கிடைக்கணும் அப்படின்னு யூரோப் கண்ட்ரீஸ்ல கூட நிறைய சிட்டிஸ்ல இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்படின்னா இந்த போராட்டம் இன்னும் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு, இந்த விஷயத்த ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூவா இது மாறி எல்லாருமே இந்த விஷயத்துல நீதி கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க டைம்ல சுப்ரீம் கோர்ட் இப்போ இதை லிஸ்ட் பண்ணி எடுத்து ஹியரிங்ல விசாரிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருடைய ஃபோக்கஸும் அதுல தானே இருக்கும். ஸோ அதனால நாமளுமே இந்த கேஸ்ல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்றோம். சந்தீப் கோஷ்டே சிபிஐ இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 190 ஹவர்ஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் மட்டுமே நடத்தியிருக்காங்க. அந்த இத்தனை நாள் இவ்வளவு மணி நேரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதுல சந்தீப் கோஷ் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. சந்தீப் கோஷ் ஆல்ரெடி அங்க இருக்கக்கூடிய பிணங்களை மிஸ்யூஸ் பண்ணாரு, அவர் வித்துக்கிட்டாரு அப்படிங்கிற நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி காலேஜ்ல பினான்சியல் இர்ரெகுலாரிட்டிஸ்ல ஈடுபட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா இப்ப புதுசா என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா சந்தீப் கோஷ் அவருடைய வாக்குமூலத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவர் அங்க அந்த மெடிக்கல் ஹவுஸ் ஸ்டாஃப் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அதுலயும் நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டாஃபை எடுக்கணும், ரெக்யூர்மெண்ட் இருக்கு அப்படின்னா இன்டர்வியூ எல்லாமே ப்ரொசீஜரா நடக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே சந்தீப் கோஷ் நான் யாரை எடுக்க போறேன், எனக்கு யாரு வேணும், எனக்கு வேண்டியவங்க யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணி எடுத்தே வச்சிருப்பாராம். பிளான் ஆல்ரெடி முடிஞ்சே இருக்குமா, பட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக மட்டும் இன்டர்வியூஸ் நடத்துவாங்களாம். நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அங்க சும்மா பேருக்கு இன்டர்வியூ நடக்கும், ஆனா ஆல்ரெடி அந்த போஸ்டிங்ல உட்காந்து வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அவருக்குன்னு ஒரு பெரிய லாபி அங்க கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சந்தீப் கோஷ் அந்த காலேஜ் ஃபுல்லா அவருக்கு வேண்டியவங்களை ஸ்டாஃபா எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயமும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணப்படும். இந்த விஷயத்துல அங்க திரிணாமுல் காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஒருத்தரே நான் இந்த எம்பி பதவியே ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜிக்கு லெட்டரே அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா இந்த டாக்டர் கேஸை நீங்க மிஸ்ஹேண்டில் பண்றீங்க, சரியா அதோட விசாரணை அப்படிங்கிறது போக மாட்டேங்குது, அதனால நானே எம்பி பதவியே ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற கட்சி எம்பியா இருந்தா பரவாயில்ல, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியை எனக்கு இந்த பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லி ரிசைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், ரிசைன் லெட்டரை அனுப்பிச்சிருக்காரு மம்தா பானர்ஜிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விஷயத்த நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க, நீங்க ரிசைன் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு என்ன ஒரு பிரஷர் வந்திருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க உங்களுடைய கேபினெட் மினிஸ்ட்ரியை கூட்டி எல்லாரும் இந்த மாணவர்கள் எல்லாம் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை என்னன்னா, கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினித் கோயல் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன, அவரை ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா மாணவர்கள் இந்த வினித் கோயல் மேல ஒரு பெரிய கோபத்துல இருக்காங்க. அவர் தான் அந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த போராட்டம் நடந்ததுக்கு, அங்க மாணவர்கள் அடிச்சு ஒடுக்கப்பட்டதுக்கு,
ஒரு 40 பேர் கைது செய்யப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஸோ அவரை ரிசைன் பண்ணுங்கன்னு மாணவர்கள் வந்து பெரிய அளவில் போராட்டத்தில் இருக்காங்க, கோவத்தில் இருக்காங்க. ஸோ அவரை ரிசைன் பண்ணலாமா இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாமா, என்ன விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கவர்னர் திரிணாமுல் காங்கிரஸுக்கு, அதாவது மம்தா பானர்ஜிக்கு வந்து ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்பந்தமா திரிணாமுல் காங்கிரஸ் கேபினெட் மினிஸ்டரை கூட்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இந்த ஒரு மாசத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு கலெக்டிவா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா புதுசா லாஸ்ட் ஹியரிங்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் புதுசா நம்ம கேள்விப்பட்டோம். அந்த பெண்ணோட பெற்றோர்கள் வந்து ஒரு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்கள வெளியில யார்ட்டையுமே பேச அனுமதிக்கல அப்படிங்கிற விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி அந்த அப்பாவே வந்து வெளியில சொல்லியிருந்தாங்க, கொல்கத்தா போலீஸ் வந்து என்னுடைய பெண்ணை வந்து சீக்கிரம் தகனம் பண்றதுக்காக எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஆஃபர் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு வந்து கலெக்டிவா என்னென்ன நடந்திருக்கு, சிபிஐ என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, அதுல என்னென்ன டீட்டெயில் கிடைச்சிருக்கு, இந்த பாலிகிராஃப் டெஸ்ட் சம்பந்தமா என்னென்ன அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இந்த கேஸ் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு குயிக் அப்டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சம்பவத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உருக்கமான விஷயம் என்னன்னா, இப்போ இவ்வளவு மருத்துவ மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்கல்ல, அதனால எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்கல்ல, அதையும் அந்த மாணவர்கள் வந்து கன்சிடர் பண்ணி சில விஷயங்களை செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அபியா கிளினிக் அப்படின்னு ஓபன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மருத்துவ உதவிகள் செய்யறது, அதே மாதிரி டெலிமெடிசன் மூலமா என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ போராட்டத்திலே நாங்க இருந்தாலும் நாங்க வந்து நோயாளிகளுக்கு ஆதரவாகவும், ஏன்னா எங்களுடைய எதிரி வந்து மக்கள் கிடையாது, இந்த விஷயத்துல நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதனால நாங்க எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல நீதி கிடைச்சா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரைக் நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வரும். உங்களுக்கு அதோட அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத உடனடியாக உங்களுக்கு நான் அப்டேட்டா கொடுக்குறேன். We'll see you on next video. Bye viewers.